இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலகத்தையே ஒத்து பார்க்க வச்சிருக்கிற ஒரு முக்கியமான பதற்றம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் வருவதற்கான கடைசி நிமிடம், போர் ஆரம்பிப்பதற்கான கடைசி நிமிடத்துல நாங்க நிற்கிறோம். இந்த சூழ்நிலையில ஈரானுக்கு ஆதரவாக ரைசா களமிறங்கி அமெரிக்காவுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அப்படி ரைசா என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் வந்தால் ஈரானுக்கு ஆதரவாக ரைசா தங்களுடைய இராணுவத்தை அனுப்புவார்களா? இதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ரைசா பண்ணுறது வெறும் சமாதான பேச்சுன்னு நீங்கள் நினைச்சா அது தப்பு. இது ஒரு தெளிவான டிப்ளமேட்டிக் த்ரெட். ரஷ்யாவோட செய்தி தொடர்பாளராக இருக்கிற பெஸ்கோ அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஒரு பெரிய செக் இருக்கு. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, மத்திய கிழக்கு அதாவது மிடில் ஈஸ்ட் உங்களோட ஏரியா இல்லை. அங்கே எங்களுக்கே பெரிய முதலீடு இருக்கு, எங்களுக்கு பெரிய லாபம் இருக்கு, அங்கே எங்களோட கூட்டாளிகள் இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு ஒரு தடவை பட்சமா இராணுவத்தை உள்ள இறக்கினா அதனை ரஷ்யா வெறும் வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு விடுக்கப்பட்ட நேரடியான வார்னிங். நீங்க உள்ள வந்தா நாங்க ஈரானுக்கு பின்னாடி நிற்போம் என்பதை ரஷ்யா சொல்லாம சொல்றாங்க. அமெரிக்காவோட குறுக்கீடு சிரியாவை நிலைக்குலைய வைக்கும். இதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா, சிரியாவோட நாங்கள் கஷ்டப்பட்டு நிலைநிறுத்தின எங்களோட இராணுவ பலத்தை நீங்கள் சேர்ந்த பார்த்தா நாங்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம். அதாவது ஈரானை தொட்டா சிரியா வழியாக அமெரிக்காவுக்கு நாங்கள் ஆப்பு வைப்போம் என்ற மிரட்டல் மாதிரி தான் இது பார்க்கப்படுது. பட் எந்தளவுக்கு ரஷ்யாவால் சிரியாவை பயன்படுத்தி ஈரானுக்கு உதவி செய்ய முடியும், அமெரிக்காவுக்கு மிரட்டலை கொடுக்க முடியும் என்று தெரியல. ஏனெண்டா இப்போதும் சிரியாவில் ரஷ்யாவோட இராணுவம் இருக்கு. ஆனால் சிரியாவோட அரசாங்கம் முழுமையாக ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவார்கள் என்ற கேள்வியிலும் மத்தியில் எழும்பியிருக்கு. அமெரிக்கா அவங்களோட பிரமாண்டமான கப்பல் படை அதாவது ஆர்மடா கப்பல் படையை மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பி அமெரிக்கா தங்களோட கப்பல் படையினுடைய பலத்தை உலகுக்கு காட்டிக்கொண்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு நக்கலான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். நீங்க எத்தனை தடவை உள்ள வந்தாலும் அங்க அழிவைத்தான் மிச்சம் பண்றீங்க. இந்த தடவையும் உங்க இராணுவ பலத்தை வச்சு எதையுமே சாதிக்க முடியாது என்று ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இது அமெரிக்காவோட இராணுவ பெருமையை கேலி பண்ற மாதிரி இருக்கென்றும் நிறைய வல்லுநர்கள் கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். ரஷ்யா ஈரானுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்து தொழில்நுட்பத்தை கொடுத்து இந்த போர்ல ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அமெரிக்கா எங்களை உக்ரைன்ல வச்சு சேர்ந்தினாங்க, நாங்க அமெரிக்காவை மிடில் ஈஸ்ட்ல வச்சு செய்கிறோம் என்பதுதான் புடின் அவர்களோட ஐயாண்டா. ஈரான் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியை ரஷ்யா நேரடியாக கொடுப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ரஷ்யா இப்போ ஒரு நியூட்ரலான நாடு இல்லை, அவங்க ஒரு பவர் புரோக்கர். இது எங்க ஏரியா, இங்க வந்து வாலாட்டது என்ன? இப்ப அமெரிக்காவை பார்த்து ஒரு கித்தான மிரட்டலைத்தான் ரஷ்யா தரப்புலேருந்து விடுத்திருக்காங்க. போரான்னு ஒன்று ஆரம்பிச்சா அது வெறும் அமெரிக்கா ஈரான் சண்டையா இருக்காது, அதுல ரஷ்யாவோட கைவரிசை கண்டிப்பாக இருக்கும் என்பதையும் ரஷ்யா மறைமுகமாக சொல்லாம சொல்லியிருக்காங்க. இப்ப அமெரிக்கா என்ன மூவை பண்ணி இருக்கிறார்கள், ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போர் விமானம் தாங்கி கப்பல்களை தொடர்ந்து மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பி கொண்டே இருக்காங்க. அனுப்பி ஈரானுக்கு பயங்கரமான ஒரு மிரட்டலை கொடுக்கிறார்கள். அமெரிக்கா எவ்வளவு மிரட்டுறாங்களே, ஈரான் சும்மா இருப்பாங்களான்ற கேள்வி உங்களுக்கு எழும்பது. அவங்க தரப்புல இருந்தோம், அதாவது ஈரான் தரப்புல இருந்து வந்த பதில் வேற லெவல்ல இருக்கு. நாங்க போரை ஆரம்பிக்க மாட்டோம், ஆனா எங்க மேல கை வச்சா அமெரிக்காவோட எந்த ஒரு இராணுவ தளமும் தப்பிக்க முடியாதுன்னு ஈரானோட இராணுவ அதிகாரிகள் நேரடியாகவே எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் தரப்புல இருந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள். அதுல அவர்களோட அதாவது ஈரானோட மிசைல்கள் அமெரிக்கா கப்பலை தாக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. இதுல ஹைப்பர்சோனிக் மிசைல்களை பற்றி தான் ஈரான் முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அந்த வீடியோவில் ஈரானோட ஹைப்பர்சோனிக் மிசைல்கள்லாம் இருந்திருக்கு. அமெரிக்காவோட பாதுகாப்பு சிஸ்டத்தால கூட அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால கூட இதனை தடுக்க முடியாதுன்னு இப்ப பெரிய ஒரு மாசான பில்டப்பை ஈரான் தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறார்கள். உண்மையை சொல்லணும்னா ஹைப்பர்சோனிக் மிசைல்களை சுட்டு விழுத்துவதற்கான எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள்கிட்ட இல்லை. இப்படி இருக்கையில் ஈரானோட ஹைப்பர்சோனிக் மிசைலை அமெரிக்காவில் சுட்டு வீழ்த்த முடியாது என்பதுதான் இப்ப இருக்கிற தியரிகள் சொல்லுது. ஆனா ஈரான் தங்களோட மிசைல்களை அமெரிக்காவோட பொறுப்புகளுக்கு எதிராக பயன்படுத்தும் போதுதான் இது உண்மையா பொய்யா என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த வீடியோ இப்ப மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப இந்த அமெரிக்க ஈரான் பஞ்சாயத்துல சுத்தி இருக்கிற மெத்த நாடுகள் எல்லாம் ரொம்பவே தர்மசங்கனமான நிலையில இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏனென்றா இதுல யாராவது ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண கூட விபரீதம் ஆயிடும்னு இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகள் பதற ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய கிழக்குல மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவோட நெருங்கிய நண்பன் என்றால் இஸ்ரேல் தான். உண்மையை சொல்லணும்னால் இஸ்ரேலுக்கு தான் இப்ப ஈரானை அமெரிக்கா அடிக்க போறார்கள், ஈரானோட போரை ஆரம்பிக்க போறார்கள் என்பதுதான் உண்மை. இது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஈரான் ஒருவேளை அணு ஆயுதம் தயாரிச்சுட்டா தங்களுக்கு தான் முதல் ஆபத்துன்னு இஸ்ரேல் தரப்புலேருந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்.
இஸ்ரேலும் தொடர்ந்து ஈரான் ஒரு கிழமையில் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து விடுவார்கள், ஒரு மாதத்தில் கண்டுபிடித்து விடுவார்கள், ஒரு வருஷத்தில் கண்டுபிடித்து விடுவார்கள் என்று 1974 இருந்தே இதனை சொல்லிக்கொண்டே இருக்காங்க. 1980 இருந்து இதனை இஸ்ரேல் தரப்பிலிருந்து சொல்லிக்கொண்டே இருக்காங்க. ஆனா இப்ப வரையும் ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்த மாதிரி தெரியல. இதனால ஈரான் அணு ஆயுதங்களை கண்டுபிடித்தால் இஸ்ரேல் தான் அடிப்பார்கள் என்று சொல்லி இப்போது இஸ்ரேல் சொல்றபடியால் அமெரிக்கா ஈரானை அடிக்க முடிவு பண்ணா இஸ்ரேல் கண்டிப்பாக அமெரிக்காவோட நின்று உளவு தகவல்களை கொடுப்பது மட்டுமில்லாமல் ஈரானோட மிசைல்களை சுட்டு கொடுத்துவது, ஈரானுக்குள்ள போய் தாக்குதலை நடத்துவதற்கும் அமெரிக்காவோட இணைந்து இஸ்ரேல் செயல்படுவார்கள் என்பதுதான் உண்மை. ஏன்னா இஸ்ரேலுக்காண்டு தானே அமெரிக்கா ஈரானை அடிக்க போறார்கள். அப்படி இருந்தால் இஸ்ரேல் மட்டும் அமைதியா இருப்பார்களா? இஸ்ரேலும் அடிப்பார்கள். ஆனா ஈரான் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சா இதுல முதல்ல இஸ்ரேல் மேலதான் ஈரானோட தாக்குதல் இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. அது அமெரிக்கா ஈரானை அடித்தாலும் சரி, ஈரான் முதல்ல இஸ்ரேலைத்தான் அடிப்பார்கள். அதுக்கு பிறகுதான் அமெரிக்காவோட இராணுவ தளங்களை குறிவைப்பார்கள். ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது UAE, ஜோர்டன் போன்ற நாடுகள் அமெரிக்காவுக்கு ரொம்ப வருஷமா ஆதரவு கொடுக்குறாங்க. அங்க அமெரிக்காவோட மிலிட்டரி பேஸ் இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆனா இப்ப UAE தரப்புல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்காவுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், ஆனா எங்க மண்ணில இருந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்த நாங்க விடமாட்டோம். ஏனென்றால் ஈரான் சும்மா இருக்க மாட்டார்கள். அதாவது UAEல இருக்கின்ற அமெரிக்காவோட இராணுவ தளத்துல இருந்து ஈரானை அட்டாக் பண்ணினால் ஈரான் என்ன செய்வார்கள்? உடனடியாக தங்களுடைய மிசைல்களை பயன்படுத்தி UAE அட்டாக் பண்ணுவார்கள். அல்லது சவுதி அரேபியாவில் இருந்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தினால் சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ணுவார்கள். இதனால தான் இந்த 2 நாடுகளும் எங்களுடைய வான்பரப்பியோ எங்களுடைய நிலத்தை பயன்படுத்தி ஈரானை அடிக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. UK எப்பவும் போல அமெரிக்காவோட எல்லா இராணுவ நடவடிக்கைக்கும் ஓகே சொல்லுவாங்க. உளவுத்துறை ரீதியாகவும் கடற்படை ரீதியாகவும் அமெரிக்காவுக்கு தோள் கொடுக்கவும் இப்ப UK ரெடியாக இருக்காங்க. ஆனா இது ஒரு பெரிய உளவு போரா மாறிடுமான்ற ஒரு சின்ன பயம், சின்ன நடுக்கம் UKக்கு இருக்கு. ஈரானுக்கு பின்னாடி லெபனான்ல இருக்கின்ற ஹிஸ்புல்லா போன்ற பெரிய ஆயுத அமைப்புகள் இருக்கு. சண்டைன்னு ஒன்று வந்தா, அதாவது சண்டை என்று போரண்ட ஒன்று வந்தா ஈரான் இவங்களை வச்சு இஸ்ரேலை நாலா பக்கம் இருந்து தாக்க வைப்பாங்க. இது அந்த பிராந்தியத்தை ஒரு போர்க்களமா மாற்றும் என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் ஆகவே ஆகாது. ஈரான் பலவீனப்படுறதை சவுதி அரேபியா விரும்புவார்கள். ஆனா போர் வந்தா சவுதி அரேபியாவோட எண்ணெய் கிணறுகள் மேலேயும் ஈரான் தாக்குதல் நடத்துவாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே ஒரு முறை இப்படி நடந்திருக்கு. அதனால இப்ப சவுதி அரேபியா தரப்புல இருந்து ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்கிறார்கள். பொது வழியில அமைதியா நடக்கணும்னு சொல்கிறார்கள். ஆனா உள்ளுக்குள்ள அமெரிக்கா இப்ப ஈரானை ஒடுக்குவார்கள் என்றும் இப்ப சவுதி அரேபியா தரப்புல இருந்து ஒரு பக்கம் யோசிச்சு கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. ஆனா அமெரிக்கா ஈரானை முடிச்சார்கள் என்றால் அடுத்ததாக சவுதி அரேபியா மீதுதான் கண்ணை போடுவார்கள் என்பதும் சவுதி அரேபியாவுக்கு தெரியும். இதனாலையும் சவுதி அரேபியா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் என்றும் ஒரு சில வல்லுநர்கள் கருத்துக்களை சொல்றாங்க. இந்த நாடுகள் எல்லாம் இப்ப ஒரு மெல்லிய கைத்துல நறுக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அமெரிக்கா கூட சேர்ந்தா ஈரான் கிட்ட இருந்து அடிபடும். ஈரானை ஆதரிச்சு அமெரிக்காவோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். இதனாலதான் ரைஸா சொல்ற மாதிரி எல்லாரும் நிதானமா இருங்கன்னு இந்த நாடுகள் எல்லாம் உள்ளுக்குள்ள கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது பேச்சுவார்த்தை மூலமாகவோ அல்லது டிப்ளமேட்டிக் மூலமாகவோ எந்த ஒரு போரும் வராமல் இந்த பிரச்சனை முடிச்சு கொள்ளணும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். என்னென்ன போராண்ட ஆரம்பிச்சால் ஏதாவது ஒரு சைட்டை எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பா ஒரு சைட்டை எடுத்தா மற்ற சைட்டிலிருந்து அடிபடும். இதனால மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகள் இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க என்பதுதான் உண்மை. இப்ப இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. அமெரிக்கா தன் கௌரவத்தை விட்டு கொடுக்க தயாரா இல்ல. ஈரான் தன் தற்பாதுகாப்புக்காண்டு எதையுமே செய்ய துணிஞ்சிட்டாங்க. ரஷ்யாவோ இது உலக அழிவுக்கே வழிவகுக்கும்னு மறைமுகமான மிரட்டலை கொடுக்குறார்கள். ஆனா இந்த சண்டையில யாரு ஜெயிக்க போறாங்கன்னு கேட்டா உண்மையிலேயே யாருமே இல்லை. 2 நாட்டு இராணுவம் இப்ப கையெழுத்துல இருக்காங்க. அதாவது ஒரு சின்ன தப்பான சிக்னல் இல்லைன்னா ஒரு சின்ன சாதாரணமான ஒரு வீரனோட சின்ன தப்பு கூட ஒரு பெரிய மிசைல் தாக்குதலுக்கு காரணமா மாறிடலாம். அப்படி ஒன்று நடந்தா அதுக்கப்புறம் யாராலையும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அமெரிக்கா உள்ள வந்தா ஈரான் பதிலடி கொடுக்கும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில போர் ஆரம்பிச்சா இஸ்ரேல் உள்ள வரும். அதுக்கப்புறம் லெபனான்ல இருக்கின்ற ஹிஸ்புல்லா அமைப்புகள் உள்ள வருவாங்க. இப்படி இது ஒரு சங்கிலி தொடர் விளைவை, அதாவது செயின் ரியாக்ஷனா மாறி மொத்த உலக நாடுகளையும் இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனைக்கு உள்ள கொண்டு வந்து இதனை ஒரு உலக போராக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஒரு தப்பான முடிவு கூட மிகப்பெரிய ஒரு போரையே ஆரம்பிக்கும் என்பதுதான் உண்மை. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி அனுப்பம், எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த போருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை தானே, ஏன் நான் தேவையில்லாம பதறணும் என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பம். அங்கதான் ஒரு ஆப்பே இருக்கு. கர்மோஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை ஈரான் முடக்கினா உலகத்தோட மூச்சு குழாய் அடைக்கப்படும். இந்தியாவோட 80% எண்ணெய் இறக்குமதி புல்லாவே பாதிக்கப்படும். பெட்ரோலோட விலை 200 ரூபாயை தாண்டலாம். ஷேர் மார்க்கெட் சரிஞ்சு போயிடும். ஸோ இது எங்கேயோ நடக்கிற சண்டை இல்லை, நம்ம வீட்டு அடிப்படை வரைக்கும் பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயம். இதனால இந்த விஷயத்தை நாங்கள் உற்று கவனிக்கத்தான் வேணும்.
இந்த போரில் எங்களுடைய பங்களிப்பு இருக்காது. ஆனால் இந்த விஷயம் எங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும், எங்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் கவனிக்கணும். ரஷ்யா விடுத்திருக்கிற மிரட்டல் சும்மா ஒரு மிரட்டல் இல்லை. அதுதான் இப்போதைக்கு பெரிய ஒரு தடையாக இருக்கு. அதாவது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கு. அமெரிக்கா உள்ள வந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு ரஷ்யா சொல்லியிருக்கிறது. அமெரிக்காவை யோசிக்க வச்சிருக்கு. ஆனால் அதே சமயம் பேச்சுவார்த்தைக்கான கதவுகளும் இப்போது அடைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. அதாவது இந்த பிரச்சனையை, ஈரான் அமெரிக்கா பிரச்சனையை பேச்சுவார்த்தை மூலம் முடிப்பதற்கான கதவுகளும் இப்போது அடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறபடியால் போருக்கான வாய்ப்புகள் தான் ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் கூட போர் ஆரம்பிச்சா கூட ஆச்சரியம் இல்லை. அந்த அளவுக்கு இப்ப பதட்டம் அதிகமாக இருக்கு. இப்ப இருக்கிற தகவலின்படி யாருமே இறங்கி வர்ற மாதிரி தெரியல. அமைதிங்கிறது இப்போ ஒரு மெல்லிய நூலில தொங்கிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அமெரிக்காவோட இந்த பிரமாண்டமான கப்பல்கள் அங்கேயே நிற்குமா, இல்ல ஈரான் மிசைல்களை பயன்படுத்தி அட்டாக் பண்ணுவார்களா? ரஷ்யாவோட மிரட்டல் அமெரிக்காவை கட்டுப்படுத்துமா? இதற்கான பதில்களை காலம்தான் சொல்லணும். உலக அமைதி முக்கியம்னு ரஷ்யா சொல்வது உண்மையா, இல்ல அவங்க தங்களோட சுயநலத்துக்காண்டி அமெரிக்காவை ரஷ்யா மிரட்டுகிறார்களா? அதே மாதிரி அமெரிக்கா பண்றது தற்பாதுகாப்புன்னு சொல்கிறார்களே, இதனை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்லாட்டி இது வழக்கம் போல மற்ற நாட்டை ஆக்கிரமிப்பு செய்வதற்காண்டி சொல்லுகின்ற பொய்யான காரணம் என்று நீங்களும் நினைக்கிறீங்களா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணேன்.